அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம அடுப்படை ஆராய்ச்சி சேனலோட அடுத்த டாபிக் என்னன்னா, ஜூஸ் அண்டு ஸ்நாக்ஸ் ஷாப் வந்து வைக்கிறத பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். இது நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்து கேட்டிருந்தாங்க. ரொம்ப நாளைக்கு முன்னாடியே கேட்டாங்க. பட் வீடியோ போட முடியல சிஸ்டர், ரொம்ப சாரி, இப்போ தான் டைம் கிடச்சிது. ஸோ இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டில் ரொம்பவே லாபகரமான ஒரு பிஸ்னஸ் தான் இந்த ஜூஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ஷாப். ஆனால் இதை ஒரு சின்ன பெட்டிக்கடை மாதிரி ஆரம்பிக்கலாமா, இல்லை ஒரு சூப்பர் கஃபே மாதிரி ஆரம்பிக்கலாமா, எதில் வந்து முதலீடு கம்மி, எதில் லாபம் அதிகம்னு ஃபுல் டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் அக்கு வேறா ஆணி வேறா பார்க்க போகிறோம். நம்மளுடைய மக்கள் மனநிலைமை எப்படி இருக்கும், ஏன் நமக்கே கூட எப்படி இருக்கும், வெயில் காலத்தில் ஜில்லுன்னு ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஜூஸு, அது கூடவே முறுன்னு சூடாக ஸ்நாக்ஸு சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு தோணும். ஆனால் அதே கடையை வச்சா எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும், எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ எண்டில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா நம்ம அடுப்படை ஆராய்ச்சி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜூஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ஷாப் இது வந்து ரொம்பவே நல்ல ஐடியாங்க ஃபஸ்ட்டு. ஏன்னா நம்ம ஏரியாலேயே நீங்கள் பார்த்துக்கோங்களேன், கண்டிப்பாக ஒரு ஜூஸ் கடை இல்லைன்னா ஸ்நாக்ஸ் கடை கண்டிப்பாக தெருவுக்கு ஒன்றாவது வந்து இருக்கும் இல்லையா. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா இது வெரி குட் ஐடியா. ஃபஸ்ட்டு அதில் என்ன பார்க்கணுன்னா லொக்கேஷன், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கடைன்னு இல்லை, எந்த கடை நீங்கள் எடுத்திங்கனாலும் அதோட லொக்கேஷனை வந்து பாருங்கள். அதிக கூட்டம் உள்ள இருக்கிற இடமா வந்து பாருங்கள். இந்த பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷனு, மார்க்கெட் ஏரியா, இல்லை உங்களுடைய ஏரியாலேயே வந்து மக்கள் தொகை அதிகமாக இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ஏரியாலேயே வந்து ஆரம்பிக்கலாம். இல்லை உங்களுடைய ஏரியாவில் வந்து ஜூஸ் கடை அதிகம் இல்லை, ஸ்நாக்ஸ் கடையெல்லாம் வந்து அதிகம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு லொக்கேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். செகண்டு, டார்கெட் ஆடியன்ஸ். நீங்கள் வந்து எந்த கஸ்டமர்ஸை, எந்த ஆடியன்ஸை வந்து டார்கெட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்டு, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு, இல்லை ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க, இந்த மாதிரி காலேஜு, ஸ்கூலு, ஆஃபீஸு இவங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற மாதிரி கடைகள் வந்து நீங்கள் பிடிச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கடை வியாபாரம் ரொம்பவே நல்லா ஓடும். தேர்டு, அணுகுமுறை. இது ரொம்பவே வந்து முக்கியம். மக்கள் வந்து எளிதாக வந்து போகக்கூடிய ஒரு இடமா வந்து இருக்கணும். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, எல்லாருமே டூ வீலரில் தான் வருவாங்க. ஸோ வண்டி நிறுத்துறதுக்கு உண்டான இடம் வந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே வந்து நல்லது. அடுத்தது, லைசன்ஸ் நீடட். இது கண்டிப்பாக வந்து தேவைதாங்க. நான் ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து வைக்கிறீங்க அப்படின்னா முதல் சர்டிஃபிகேட் என்ன வாங்கணும், FSSAI, அந்த உணவு பாதுகாப்பு உரிமம் வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் நம்மளுடைய கடை வந்து எஸ்டாப்ளிஷ்மெண்ட் லைசன்ஸ், அதாவது நம்மளோட உள்ளூர் மாநகராட்சி, நகராட்சி, இந்த பஞ்சாயத்துலாம் இருக்கும் இல்லையா, அவங்கக்கிட்ட வந்து பெர்மிஷன் தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம வாங்குற மாதிரி இருக்கும். தேர்ட் ஒன்று பார்த்திங்க அப்படின்னா GST ரெஜிஸ்ட்ரேஷன். இது வந்து நம்மளுடைய பிஸ்னஸ் டேர்ன் ஓவர் பொறுத்து நம்மளுக்கு வந்து வாங்குற மாதிரி இருக்கும், இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து மெனு கார்டு. இப்போது நீங்கள் வந்து ஒரு கடையை வந்து ஏரியாவை செலக்ட் பண்ணிட்டீங்க, லைசன்ஸ் வாங்கிட்டீங்க, இப்போ கடை வைக்க போகிறீங்க. உங்களுடைய மெனுவில் வந்து என்னெல்லாம் ஆட் பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஜூஸ் வெரைட்டி எடுத்துட்டிங்க அப்படின்னா ஃப்ரெஷ் ஜூஸ் மஸ்ட்டு. அதுக்கப்புறம் மில்க் ஷேக்கு, சீசனல் ஃப்ரூட் ஜூஸு, இந்த மேங்கோ சீசனில் போடலாம், வாட்டர்மெலன் வந்து சீசனில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இன்னும் யூனிக்கான நிறையா ஜூஸஸ் ஐட்டம்ஸ்லாம் வந்து இருக்குது. நீங்கள் வந்து நெட்டில் சர்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் பார்த்திங்கன்னா பிரெட் ஆம்லெட்டு, சாண்ட்விச்சு, சமோசா, பஜ்ஜி, கட்லெட்டு, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு, இதெல்லாம் வந்து டீனேஜர்ஸ்லேருந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். சமோசா, பஜ்ஜியெல்லாம் போட்டிங்க அப்படின்னா டீனேஜர் சரி, யங் ஏஜ் சரி, கொஞ்சம் வந்து வயசானவங்க சரி, எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான ஒரு இது. ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து போடலாம். இதெல்லாம் நான் சும்மா எக்ஸாம்பிளுக்கு தான் வந்து சொல்கிறேன். அடுத்து ஸ்பெஷல், உங்கள் கடையில் ஒரு சிக்னேச்சர் ஜூஸோ இல்லை வந்து சிக்னேச்சர் ஸ்நாக்ஸோ வந்து வச்சுக்கோங்க. அதுதான் உங்களுடைய கடைக்கான ஒரு சிக்னேச்சர். அதுக்காக வேண்டியே உங்களுடைய கடையை தேடி மக்கள் வருவாங்க. அடுத்து பட்ஜெட் அண்ட் எக்யூப்மெண்ட். இப்போ நம்ம மேட்ரோக்கில் வந்து போகலாம். சரி, ஓகே, மெனு கார்டெலாம் நம்ம வந்து போட்டாச்சு, இந்த இதெல்லாம் நம்ம செய்ய போகிறோம். ஓகே, கடையை வந்து இடத்த தேர்வு பண்ணிட்டோம், லைசன்ஸ் வாங்கிட்டோம், மெனு கார்டை வந்து போட்டோம், நம்மளோட ஸ்பெஷல் ரெசிபியை வந்து எடுத்துட்டோம். பட்ஜெட் வந்து எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பொருள்லாம் தேவை. என்னென்ன பொருள் தேவை அப்படின்னா, ஜூஸ் கடை அப்படின்னாலே கமர்ஷியல் மிக்ஸி தான் வந்து தேவைப்படும். கண்டிப்பாக அது வாங்குற மாதிரி இருக்கும். ஜூஸர் தேவை, ஃப்ரீசர் தேவை, அதுலேயே நம்ம ஸ்நாக்ஸ் பண்ணுறோம் இல்லையா, அதனால வந்து டீப் ஃப்ரையர் வந்து தேவைப்படும், டோஸ்டர், இதெல்லாம் வந்து தேவைப்படும். இதுக்கு முதலீடு வந்து எவ்வளோ இருக்கும்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்மளுடைய கடைக்கு அட்வான்ஸ் வந்து கொடுப்போம். அப்புறம் இன்டீரியர் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸை பொறுத்து ஒரு 2 லட்சத்துலேருந்து 5 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு முதலீடு செய்கிற மாதிரி இருக்கும். இப்போ பிஸ்னஸ் டிப்ஸ் வந்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு சுத்தம், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். கடையும் ஜூஸ் போடுற இடமும் எப்பயுமே சுத்தமாக இருக்கணும். அதை தான் கஸ்டமர்ஸ் வந்து கவனிப்பாங்க. அந்த நீட்னஸை பார்த்து தான் கஸ்டமர்ஸ் நம்ம கடையை தேடி வருவாங்க. செகண்ட் ஒன், ப்ரைஸிங். மற்ற கடைகளோட விலையை காட்டிலும் ஆரம்பத்தில் நம்ம வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வந்து ப்ரைஸ் வந்து வைக்கணும். இல்லை அப்படின்னா நம்மளுடைய குவாலிட்டிக்கு தகுந்த விலையை தாராளமாக நம்ம நிர்ணயம் பண்ணிக்கலாம்.
இப்போ நீங்கள் என்ன மாதிரி கடை வைக்க போகிறீங்கன்னு பார்க்கலாம். சின்ன பெட்டி கடை, இது வந்து கியாஸ்க் இல்லைன்னா வந்து கவுண்டர் மாடல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு இதை பற்றி பார்த்துடலாமா? இந்த சின்ன பெட்டி கடை மாதிரி இந்த கவுண்டர் மாடலில் எப்படி இருக்கும்னா, கஸ்டமர்ஸ் வந்து நின்றுட்டே வந்து வாங்குற மாதிரி இருக்கும், இல்லைனா வந்து பார்சல் வாங்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். இதுக்கு இடம்னு பார்த்திங்கன்னா ஒரு 50லேருந்து 100 ஸ்கொயர் ஃபீட்டே வந்து போதுமானதாக இருக்கும். இதுக்கு முதலீடுன்னு பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 1,50,000 லட்சத்துலேருந்து ஒரு 2,50,000 லட்சம் வரைக்கும் ஆகும். இதுவும் வந்து கடையோட அட்வான்ஸ், இந்த மிக்சி, ஃப்ரிட்ஜு, கவுண்டர் செட்டப்பு இதுக்கு மட்டும் வந்து தேவைப்படும். வேலையாட்கள்னு பார்த்திங்க அப்படின்னா 1 இல்லைன்னா 2 பேர் வந்து போதும், இல்லைன்னா நீங்களே மெயின்டைன் பண்ணுறீங்கனாலுமே தாராளமாக போதும். இதோட பெனிஃபிட் என்னென்னா, ரெண்ட் அண்ட் மெயின்டெனன்ஸ் செலவு ரொம்ப ரொம்ப வந்து கம்மி. மக்கள் வந்து அதிகம் கூட்டம் உள்ள பஸ் ஸ்டாப்பு, மெயின் ரோடு இந்த மாதிரி இடங்கள் பிடிச்சிங்கன்னா அதுதான் உங்கள் கடைக்கு பெஸ்ட்டு. இப்போது உட்காந்து சாப்பிட்ற வசதி, இந்த கெஃபே டைப் மாடலில் பார்க்கலாமா? இது வந்து கஸ்டமர்ஸ் வந்து ரிலாக்ஸாக உட்காந்து ஃபேமிலி கூட பேசிக்கிட்டே சாப்பிடுவாங்க இல்லையா, அந்த கடை தான். இதுக்கு இடம்னு பார்த்திங்கன்னா ஒரு குறைஞ்சபட்சம் 300லேருந்து 500 ஸ்கொயர் ஃபீட் உள்ள இடமா வந்து நமக்கு தேவைப்படும். இதுக்கு முதலீடு கொஞ்சம் அதிகம், 4 லட்சத்துலேருந்து 7 லட்சம் வரைக்கும் ஆகலாம். அதுக்கு வந்து இன்டீரியர் டிசைனு, டேபிள், சேரு, ஏசி தேவைப்பட்டா, அதுக்கப்புறம் கிச்சன் ப்ராடக்ட்னு சொல்லிட்டு இவ்வளோ வந்து அமௌண்ட் தேவைப்படும். வேலைக்கு ஆட்கள்னு பார்த்திங்கன்னா, இப்போ சமையலுக்கு, ஜூஸுக்கு, சர்வ் செய்கிறதுக்கு, பில் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு தனித்தனியாக ஒரு 3லேருந்து 5ஆவது ஆட்கள் வந்து நமக்கு தேவைப்படுற மாதிரி இருக்கும். இதோட பெனிஃபிட் என்னென்னா, மெனுவில் வந்து நிறைய வெரைட்டிஸ் நீங்கள் வந்து வைக்கலாம். பீஸா, பர்கரு, வேஃபிள்ஸ் இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வந்து வைக்கலாம். பில்லும் வந்து அதிகமாக தான் இருக்கும். இது வந்து குறிப்பாக காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, அப்புறமேட்டுக்கு ஃபேமிலியாக வராங்க இல்லையா, அவங்களுக்குலாம் வந்து கண்டிப்பாக சூட் ஆகும். அவங்களுக்குலாம் வந்து இந்த மாதிரி கேஃபே தான் வந்து ரொம்ப பிடிக்கும். இப்போ கணக்கு எப்படி பார்க்கலான்னு பார்க்கலாம். டெய்லி அக்கௌண்ட்ஸ் செக்லிஸ்ட். டெய்லி கடை மூடுறதுக்கு முன்னாடி இந்த 3 விஷயத்தை மட்டும் பார்க்கணும். ஃபஸ்ட்டு ஓப்பனிங் கேஷ், இந்த காலையில் கடை திறக்கும் போது கேஷ் கவுண்டரில் எவ்வளோ தொகை இருக்குன்னு பார்க்கணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு 1000 ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்க. டோட்டல் சேல்ஸ், அன்றைக்கி ஃபுல்லாக வந்து நடந்த மொத்த வியாபாரம் எவ்வளோ. இதில் வந்து நம்மளுடைய கேஷு யூபிஐயில் பண்ணியிருப்பாங்க இல்லையா, 2 தனித்தனியாக எண்ணி பார்த்துக்கணும். க்ளோசிங் கேஷ், நாளோட முடிவில் கவுண்டரில் இருக்கிற பணம் எவ்வளோ, ஆரம்ப பணம் எவ்வளோ இருந்துச்சு, எவ்வளோக்கு சேல்ஸ் ஆச்சு, தினசரி செலவை மைனஸ் பண்ணோம்னா அதுதான் நம்ம ப்ராஃபிட்டாக இருக்கும். அடுத்து ட்ராக்கிங் எக்ஸ்பென்சஸ், நம்மளுடைய செலவுகளை எப்படி ட்ராக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். செலவுகளை 2 வகையாக பிரிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஃபிக்ஸடு மந்த்லி எக்ஸ்பென்ஸ், மாதத்துக்கு இது வந்து என்னதான் வியாபாரம் நடந்தாலும் நடக்கலைனாலும் இந்த செலவு கண்டிப்பாக இருக்கும். அதுதான் கடை வாடகை, கரண்ட்டு பில்லு, ஸ்டாஃப்ஸ்க்கு கொடுக்குற சேலரி. அடுத்து டெய்லி வேரியபிள் எக்ஸ்பென்சஸ், இது வந்து தினசரி செலவு. டெய்லி நம்ம வாங்குவோம் இல்லையா, ஃப்ரூட்ஸு, மில்க்கு, ஐஸ் பாக்ஸு, ப்ரெட்டு, க்ரோசரி, கேஸு இதுக்கெல்லாம் ஆகிற செலவுன்னு இருக்கும். ப்ராஃபிட் கால்குலேஷன் ஃபார்முலா எப்படி பண்ணலான்னா, கிடைக்கிற உண்மையான லாபத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த ஈஸி ஃபார்முலாவை பயன்படுத்துங்க. இது ரொம்பவே ஈஸி. என்ன மேட்ரு அப்படின்னா, நெட் ப்ராஃபிட், மொத்தம் நம்மளுடைய கவுண்டரில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குது, டோட்டலாக சேல்ஸ் எவ்வளோ நடந்திருக்கு, ரா மெட்டீரியல்ஸ்க்கு எவ்வளோ போகணும், அதை மைனஸ் பண்ணாலும் நம்மளுடைய ப்ராஃபிட் கிடைச்சிரும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு நாளைக்கு ஒரு 5000 ரூபாய்க்கு சேல்ஸ் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்க. நம்மளுடைய செலவுகள்லாம் இந்த ஃப்ரூட்டு, பால் இதெல்லாம் வந்து ஒரு 2000 ரூபாய் போகுது அப்படின்னா, ரெண்ட்டு, சேலரிக்கெலாம் ஒரு 1000 ரூபாய் போயிடுச்சுன்னா, அந்த 5000த்தில் அந்த 3000 கழிச்சோம்னா மீதி 2000 தான் நம்மளுடைய ப்ராஃபிட். இப்போது டூல்ஸ் டு யூஸ். இப்போது ஒரு நோட்டில் ஆரம்பத்தில் ஒரு டேட் போட்டு ஒரு நோட்டில் வந்து எழுத ஆரம்பிங்க. ஒரு பக்கம் வந்து சேல்ஸ்ன்னு எழுதிக்கிங்க, இன்னொரு பக்கம் வந்து எக்ஸ்பென்ஸ், அதாவது செலவு வந்து எழுதிக்கிங்க. டெய்லி இதை கணக்கு பார்த்துட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும், வரவு எவ்வளோ வந்திருக்கு, செலவு எவ்வளோ போயிருக்கு, மீதி வந்து எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்குன்னு நமக்கு தெரிஞ்சிடும். இல்லை அந்த மாதிரி எழுதுறதுக்கு சிரமமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, மொபைல் ஆப்ஸ் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ நோட்டில் வந்து எழுத முடியல அப்படின்னா மொபைலில் வந்து இந்த கடை புக்குன்னு இருக்குது, இல்லைன்னா வந்து ஓகே கிரெடிட்னு சொல்லிட்டு ஃப்ரீ ஆப்லாம் வந்து யூஸ் பண்ணலாம். இது ரொம்ப ஈஸி. ஸோ இந்த மாதிரி கூட யூஸ் பண்ணி நம்ம இது பண்ணிக்கலாம். அடுத்து பில்லிங் மிஷின். இப்போ கெஃபே டைப் கடைக்கு வந்து சின்ன பில்லிங் சாஃப்ட்வேர் வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து வியாபார், இல்லைன்னா வந்து பெட் பூஜா இந்த மாதிரி வந்து சாஃப்ட்வேர் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா கணக்கு வந்து துல்லியமாக வந்து போட்டுக்கலாம். இப்போ சின்ன பெட்டி கடையாகட்டும், கெஃபே ஸ்டைல் ஆகட்டும், ரெண்டுலேயும் அட்வான்டேஜும் டிஸ்அட்வான்டேஜும் இருக்கும் இல்லையா, அது என்னென்னு பார்க்கலாம். சின்ன பெட்டி கடைக்கு ஃபஸ்ட் அட்வான்டேஜ் என்னென்னா, குறைஞ்ச முதலீடு தான், ஆனால் வருமானம் குறைஞ்சதாக இருக்கும். 2வது குறைஞ்ச வாடகை தான், ஆனால் இடம் பத்தாமல் இருக்கும். 3வது குறைஞ்ச சம்பள செலவு தான், ஆனால் ஆர்டர்ஸு நம்ம வரம்புக்குள்ளே மட்டும்தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். 4வது எளிதான மேலாண்மை, அதாவது ஈஸியாக வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஆனால் டிஸ்அட்வான்டேஜ் என்ன, உட்கார்றதுக்கு வசதி இல்லை, கஸ்டமர்ஸ் சில பேர் அதை வந்து எதிர்பார்ப்பாங்க. 5வது குறைஞ்ச நஷ்டம்தான், ஆனால் நீங்கள் வந்து ஒரு பிராண்டிங் ஆகணும் அப்படின்னா அதுக்கு உண்டான மதிப்பு அங்கே கம்மியாக தான் வந்து இருக்கும். ஏன்னா லோக்கல் ஐட்டம் மாதிரி வந்து நினச்சிக்கலாம் சில பேர். ஸோ இதெல்லாம் வந்து சின்ன பெட்டி கடையோட அட்வான்டேஜும் டிஸ்அட்வான்டேஜும். இதுவே கெஃபே டைப் மாடலுக்கு அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, இது வந்து அதிக லாபம் தரக்கூடியது தான். எவ்வளோ அதிக லாபம் தருமோ அந்த அளவுக்கு நம்ம முதலீடு செஞ்சுருக்கணும்.
அதே மாதிரி அதிக மெனு வெரைட்டி வந்து வைக்கலாம். ஆனால் எவ்வளோ மெனு வெரைட்டி வச்சாலுமே மாத செலவும் அதிகமாகும். 3வது, வாடிக்கையாளரை வந்து அட்ராக்ட் பண்ணலாம். ஆனால் அட்ராக்ட் பண்ணணும்னா நம்ம அதிகமான வேலையாட்களை வைக்கிற மாதிரி இருக்கும். 4th பாயிண்ட் என்னென்னா, பிராண்டிங் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் கல்லா திருட்டு பயமும் இருக்கும். ஏன்னா சில பேர் வந்து கல்லால் கை வைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நான் எல்லாரையும் எல்லாம் சொல்ல கிடையாது. 5வது, பார்ட்டி ஆர்டர்ஸ் மாதிரி நிறைய கிடைக்கலாம். ஆனால் அதுக்கு கவர்மெண்ட்டு நிறைய ரூல்ஸ் போட்டிருக்கு. அதை நம்ம ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் கருத்தில் வச்சுட்டு உங்களுடைய கடையை வந்து ஆரம்பிக்கிறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.